இந்த படத்துல அந்த பஸ் அப்புறம் முக்கியமா சொல்லணும்னா அந்த எலி சார், இவங்க 2 பேரும் அந்த 2மே ஒரு ஹீரோ மாதிரி தான் இருக்கும். ஆமாம். நாங்க ஒரிஜினல் மலையாளம்ல பார்த்தா எலியோட போர்ஷன் கம்மியா தான் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல அதிகமா இருக்கும். அப்புறம் அவங்க ஒரு பழைய இன்டர்வியூ பார்த்தோம். வடிவேலு சார் வந்து படம் பார்க்காம தான் இந்த படம் நடிக்க வந்தாருன்னா அது எவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த்னு நினைக்கிறீங்க? அதாவது சொல்கிறாங்கல்ல, அதை பார்த்தா அந்த மலையாளத்தில் இப்படி படம் போகுது, இப்படி ஒரு படம் இருக்குண்ணா, எப்பவுமே பார்த்துட்டு பண்ணால் அங்கேயே நின்றுடும். ஓகே. சில பேருக்கெல்லாம் இப்போ எனக்கு எடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி டயலாக் சொன்னால் அடுத்த வாட்டி திருப்பி சொன்னால் நாம் வந்து அதில் செட்டில் ஆகிடுவோம் இல்லையா. ஆனால் அவர், நான் சொல்கிறேன், வடிவேல் படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு, வடிவேல் அண்ணே நீ பக்கத்தில் என்ன பார்த்துக்கிறேண்ணே அப்படி சொல்கிறாரு. இப்போ நான் தான் வந்து இங்கே வந்து ஆக்சுவலாக அந்த எலியை மாற்றுறதே மலையாளத்தில் நான் தான். அது மலையாளத்தில் கதை பண்ணும்போது எப்படின்னா பாம்பு தான் வச்சாங்க. அப்புறம் இன்னொரு மீன் ஏதோ பேசி இப்படியே பேசிக்கிட்டாங்க. நான் இங்கேருந்து போய் அங்கே இறங்கினேன். இறங்கி இப்போ டிவியை போட்டால் ஒரு எலி ஓடிக்கிட்டு இருக்கு. லாட்ஜில் ரூம் போட்டிருக்கும்போது எலி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே தாகான்ற ஒரு, நாங்கள் ரொம்ப சோசியமாக பழகுறோங்க, ஏங்க எலியை வைங்க நல்லா இருக்கணும், அதுதான் எலி. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.